ஹாய், திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒன்று. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம மெயினாக எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம வந்து என்ன ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அப்படி இருக்கிற அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய சைக்காலஜி நம்ம என்ன, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோஸஸ் எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் வந்து என்ன யோசனை பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டாகவும், அதே மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டாகவும் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு கேரக்டர் வைஸும் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் உண்டு. ஸோ அதில் வந்து நம்ம எந்தெந்த ஜோனில் வந்து அந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்தும் அந்த ஸ்கிரிப்டோடைய ட்ரெண்டு வந்து மாறலாம். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கேண்டில்ஸாக நம்ம வந்து என்னங்கிறத பார்ப்போம். வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம எடுத்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி, அதோடைய சைக்காலஜியை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில்ஸஸ்லாம் வந்து எது, பட் அந்த எந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் நமக்கு வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி. ஸோ இந்த டோஜி வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறது மூலம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆகிறது இந்த டோஜி. பட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூட்ரலான அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நியூட்ரல் ட்ரெண்டில் தான் போகுது அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை அது வந்து டிமாண்ட் சூனில் வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரிஷ் சென்டிமெண்ட் வந்து திரும்பவும் உங்களுக்கு தொடரலாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுக்கும். ரெண்டாவதாக இப்போ நம்ம லாங் லெக் டோஜி. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நமக்கு இந்த டோஜிஸோடைய வகைகள் எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து நியூட்ரலாக வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு காட்டும். பட் அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் டைரக்ஷனை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ முக்கியமான கேண்டில்ஸ் லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகிட்டு அங்கே இருந்து செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஏரியா வரைக்கும் உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ இந்த மறுபடியும் அந்த லெக்கோடைய லோவிலேருந்து பையர் வந்து என்ன பண்ணுறதுனா டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் ஒரு ஹை கொடுத்துட்டு ஒரு சின்ன விக்காக முடிச்சுட்டு ஓப்பனுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் கொடுக்குது. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிமாண்ட் சூனில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் தான். உங்களுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ ஓப்பன் ப்ரைஸில் இருந்து பையர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்து பர்டிகுலரான அந்த ஏரியாவில் இருந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நல்லா கீழே இறக்குவாங்க. ஸோ நல்லா கீழே இறக்குனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் வந்து மறுபடியும் பையர் டேக் ஓவர் பண்ணி மறுபடி அந்த கேண்டிலை மேலே ஏற்றி ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோசிங் கொடுக்கறது தான் இந்த ஹேங்கிங் மேன்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் சூனில் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இல்லைனா ஒரு டிமாண்ட் சூனில் உங்களுக்கு இந்த கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். ஸோ இதுவும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டில். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளை ஜோனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது ஸோ நமக்கு இந்த ஹேமர் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து என்ன ஒரு டிமாண்ட் ஜோனில் நமக்கு வந்து பார்த்தோமோ அதே மாதிரி இது சப்ளை ஜோனில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் டேக் ஆஃப் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வரும்போது மறுபடியும் பையர்ஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வரும்போது செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணி மறுபடி அந்த கேண்டிலை கீழே இறக்கி ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைப்பாங்க. பட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளை ஜோனில் வரும்போது இந்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஒரு பை ட்ரெண்டில் இருக்கிற அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ செல்லர்ஸ் வந்து அதிகமாக உள்ளே இருக்காங்க. அதனால் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் வந்து இந்த கேண்டில் நமக்கு கொடுக்குது. இதே சேம் பிஞ்ச் தான் ஷூட்டிங் ஸ்டார். இப்போ ஷூட்டிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பையர்ஸ் வந்து டேக் ஓவர் எடுத்து உங்களுக்கு நல்லா மேலே மார்க்கெட்டை ஏற்றிட்டு போயிட்டு திரும்ப அந்த பர்டிகுலரான ஒரு ஏரியாவில் இருந்து செல்லர்ஸ் கையில் மாட்டி திரும்ப உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலரான ஏரியா வரும்போது மறுபடியும் பையர்ஸ் டேக் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஏற்றத்தில் க்ளோசிங் வைக்கிறாங்க. அதாவது ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளை ஜோனில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை ஒரு பேரிஷ் கேண்டில் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டிலாக இது ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டிலோடைய ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஓப்பனிங் மர்பூஸ். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் வந்து உங்களுக்கு எங்கே ஆயிருக்கோ லோவும் அதே தான். ஓப்பனும் லோ ப்ரைஸும் ஒரே கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து பையர்ஸ் வந்து டேக் ஆஃப் எடுத்து நல்லா மேலே ஏற்றுறாங்க. ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன இறக்கத்தை வந்து கொடுத்து ஒரு க்ளோசிங் வைக்குது. பட் ஆனாலும் இதில் அதிகமாக உள்ளே இருக்கிறது பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன ஒரு பேட்டர்னாக நமக்கு குறிக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு இதுவுமே ஐடென்டிஃபை பண்ணுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஓப்பனிங் மர்பூஸ். இப்போ நம்ம வந்து புல்லிஷ் ஓப்பனிங் மர்பூஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஓப்பனும் ஹையும் வந்து சேம் ப்ரைஸாக இருக்கும். அந்த ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு செல்லர்ஸ் நல்லா உள்ளே புகுந்து நல்லா மார்க்கெட்டை இறக்கிட்டு பர்டிகுலரான ஒரு ஏரியா வரும்போது அந்த இடத்துல பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. பட் ஆனால் செல்லர்ஸை பீட் பண்ண முடியலை. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து லோக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறது. பட் இதுவுமே உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோனில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்னிங் டாப். ஸோ ஸ்பின்னிங் டாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமர் பேட்டர்ன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து செல்லர் டேக் ஆஃப் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் கீழே இறக்குறாங்க. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மறுபடியும் பையர்ஸ் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. மேலே ஏற்றிட்டு போன மார்க்கெட்டை அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரும்போது மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறக்கி ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறாங்க. பட் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எடுக்க முடியாது. ஸோ இது வந்து இதுக்கு முந்தின கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ பட் அதோடைய ப்ராஃபிட் புக்கிங் இல்லைனா ஒரு கவரிங் இல்லை ஒரு அன்வைண்டிங் நடந்ததுக்கான ஒரு பேட்டர்னாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஸ்பின்னிங் டாப். ஸோ ஸ்பின்னிங் டாப்பும் ஏற்கனவே நம்ம வந்து இது பார்த்தோம். இது வந்து
நமக்கு கலர் வந்து நமக்கு க்ரீன் கலராக இருக்கிறதுனால நம்ம இதை புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கிறத நம்ம பின்பார் கேண்டில்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ ஓப்பன் ப்ரைஸில் இருந்து பையர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலரான ஏரியா வரைக்கும் மேலே ஏற்றிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வந்து டேக் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கீழே ஒரு லோ வரைக்கும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் லோ பாயிண்டில் மறுபடியும் பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வைக்கிறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா, ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒரு என்குல்ஃபிங்கோ இல்லை ஒரு பேரிஷ் ஓப்பனிங் மர்பூஸ் மாதிரி ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் கேண்டில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ அந்த சென்டிமெண்ட் கண்டினியூவாக இன்னும் தொடரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இப்போ அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே புல்லிஷ் ஓப்பனிங் மர்பூஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி புல்லிஷ் க்ளோசிங் மர்பூஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு உள்ளே வராங்க. பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வந்து ஒரு டேக் ஆஃப் பண்ணி மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, க்ளோசிங்கில் உங்களுக்கு மேலே ஒரு ஹை ஃபார்மேட் பண்ணாமலே க்ளோசிங் ப்ரைஸும் ஹை ப்ரைஸையும் ஒன்றா முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் புல்லிஷ் க்ளோசிங் மர்பூஸ். அதே தான் பேரிஷ் க்ளோசிங் மர்பூஸ் வந்து நம்ம இதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. பட் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்டு ஸோ க்ளோசிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஈக்குவலாக முடிக்கிறாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேரிஷ் க்ளோசிங் மர்பூஸ். ஸோ இந்த கேண்டில்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு ரீட் பண்ணி அந்த கேண்டில்ஸோடைய சைக்காலஜி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அது என்ன ஜோனில் இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஜோனில் என்ன கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம அதை வந்து சார்ட்டில் வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன். இப்போ இந்த சப்ளை ஜோனில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், இன்வெர்டட் ஹேமர். ஸோ இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகுது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு டிமாண்ட் சூன்னு எடுத்துக்குவோம். இந்த டிமாண்ட் சூனில் நம்ம என்ன பார்த்தோம், புல்லிஷ் ஓப்பனிங் மர்பூஸ் பார்த்தோமா. இப்போ அது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. பட் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோடைய லோ பாயிண்டை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது. மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ஒரு டபுள் பாட்டம் போட்டு திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக் ரீடிங்கை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கேண்டில்ஸோடைய கேரக்டர் என்னங்கிறத தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேரிஷ் க்ளோசிங் மர்பூஸ் பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேரிஷ் மர்பூஸ் க்ளோசிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த மாதிரி என்ன கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.